அண்மை செய்தி. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மூவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி விமான நிலையம் பின்பெறும் ஆண் நண்பரை தாக்கி 21 வயது மாணவி 3 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் கருப்புசாமி, காளீஸ்வரன் மற்றும் தவசி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் துடியலூர் அருகே துப்பாக்கி சூட்டில் 3 விசாரணை நடைபெற்றது. அதேபோல இந்த வழக்கில் 72 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டது. இன்று பலத்த பாதுகாப்புடன் காளீஸ்வரன், தவசி, கருப்புசாமி ஆகியோரை போலீசார் அனைத்து மகிழா நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டனர். அனைத்து மகிழா நீதிமன்றத்தில் கதவுகள் அடைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் நீதிபதி சுந்தர்ராஜ் 3 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொஞ்சம் கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மூவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய மூவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோவை விமான நிலையம் அருகே உள்ள காலி இடத்தில் 2025 நவம்பர் 2ஆம் தேதி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். காரில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை என புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மூவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய மூவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். கோவை அருகே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவத்திலே மாணவியை தாக்கி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் என்கின்ற தண்டனையை தற்பொழுது கோவை மகளிர் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்றிருந்த இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. பெண் ஒருவர் இழுத்துச் செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கின்றார். அதுவும் கொடூரமாக அந்த பெண்ணை தாக்கியும் இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் காவல்துறை விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருந்தது. கொடூரமாக அந்த பெண்ணை தாக்கி அவரோடு இருந்த அவருடைய நண்பரையும் கொடூரமாக தாக்கி மயக்கமடையக்கூடிய அளவிற்கு அவர்கள் கடும் காயங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அந்த 3 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் என்கின்ற தண்டனையை கோவை மகளிர் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. இந்த வழக்கை பொறுத்தவரை பீளமேடு காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தியிருந்தார்கள். விசாரணை நடத்தி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.